ஆறுதலாக பேசுகிறதுக்கும் ஆறுதலாக நடந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சிங்கத்துக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒன்று நரி, இன்னொன்று ஓநாய். இந்த 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சிங்கத்துக்கூடையே தான் இருப்பாங்க. சிங்கத்தை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா பயங்கரமாக சண்டைக்கு போயிடுவாங்க. சிங்கத்துக்கு எப்பயும் ஆறுதலாக பேசிட்டு அப்படியே அது கூடயே இருப்பாங்க. இது சிங்கத்துக்கு பயங்கர பெருமை. யாரை பார்த்தாலும் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கும். தன்னோட வாழ்க்கையிலே அது செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை அடைஞ்சது தான் அப்படின்னு அதோட நினைப்பு. அப்படியே ஒரு நாள் ஒரு ஆந்தைக்கிட்ட அந்த சிங்கம் சொல்லுது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எனக்கு நிறையா ஆறுதல் சொல்லுவாங்க தெரியுமா, என் கூடயே இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லும்போது அந்த ஆந்தை கேட்டுச்சான், அவங்க ஆறுதலாக பேசுவாங்களா ஆறுதலாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுச்சான். இந்த சிங்கத்துக்கு அது புரியல, இது என்னடா லூஸு மாதிரி உளறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த சிங்கத்துக்கு காலில் அடிபட்டுருச்சு. என்னாச்சுன்னா பெரிய முள்ளாக குத்தி பெரிய காயம் ஆயிடுச்சு காலில். அதால் வேட்டையாட போக முடியல. ஆனால் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அதை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை போகலை. அதுங்க சிங்கத்துக்கூட தான் இருந்துச்சுங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த நரி தினம் வரும் சிங்கத்துக்கிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு போயிடும். ஆனால் அந்த ஓநாய் என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கத்தால் வேட்டையாட போக முடியாதுல்ல, பசிக்கும் இல்லை அதுக்கு. அதனால் அதுக்கான உணவை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அது காலில் இருக்க புண்ணுக்கு தேவையான மருந்துகளையும் சேகரித்து கொண்டு அந்த புண்ணில் மருந்து போட்டு பார்த்துக்கும். இப்போ தான் அந்த சிங்கத்துக்கு அந்த ஆந்தை சொன்னது புரிஞ்சுது. ஆறுதலாக பேசுகிறதுக்கும் ஆறுதலாக நடந்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த சிங்கத்துக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு எப்படிங்க? உங்கள் கூட இருக்கிறவங்க ஆறுதலாக பேசுகிறாங்களா ஆறுதலாக நடந்துக்கிறாங்களாங்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். பேசுறது வேற, நடந்துக்கிறது வேற.